குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் நான் அப்ளை பண்ணலை? அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வேகமாக போயிட்டுருக்கா இல்லை மெல்ல போயிட்டுருக்கா, பாதியிலேயே அப்படி ஜர்க்காகி நிற்கிதா, என்னென்ன அப்டிகல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்கள். என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லாட்டி அதுக்காக டெடிகேட்டடாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 3 வீடியோஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மண்டே, வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே என்னோட வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது போக உடையில ஷார்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஆஸ்பிரன்ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, மோட்டிவேஷன் தேவைப்படும், எப்படி ஸ்டடி ஸ்கெடியூல் போடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் எதுவுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. அவங்களுக்காக நான் என்ன பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். நான் வந்து MA BEd முடிச்சிருக்கிறேன். இங்கிலீஷ் தான் என்னுடைய மேஜர். ஸோ நான் வந்து டெட் எக்ஸாமுக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். சோஷியல் சயின்ஸை இது வந்து என்னோட வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து என்னுடைய டெட் எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் ஜேர்னியாக தான் இருக்கும். உங்களை மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன அப்டிகல்ஸ்லாம் வருது, என்னென்ன விஷயங்களை நம்மளாம் ரிஃபார்ம் பண்ணிக்கலாம், எந்தெந்த விஷயங்களை எப்படி ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், எப்படி நோட் மேக் பண்ணிக்கலாம், எப்படி டைம் மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கான நிறைய டெடிகேட்டட் வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட 4 டாபிக்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவான ஒரு ஸ்டடி vlog. அதுக்கப்புறம் டெட் ஆஸ்பிரன்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் கமிட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், ஒரு 3 மிஸ்டேக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெட் எக்ஸாமுக்கு இந்த மிஸ்டேக் கமிட் பண்ணாமல் நீங்கள் ஃபியூச்சர் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேஜராக சைக்காலஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் நம்ம வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டு தான் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில டாபிக்ஸ். அண்ட் கடைசியாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான நல்ல ஒரு மோட்டிவேஷன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே இல்லை அந்த செட்டிங்ஸ் பட்டனில் ப்ளே பேக் ஸ்பீடுன்னு இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடு போட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்க போகுது. இன்னைக்கான டே கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் எந்த உடனே மேக்ஸிமம் நான் டு-டூ லிஸ்ட் போட்டு ட்ரை பண்ணிடுவேன். அதனால ஒரு சின்ன டு-டூ லிஸ்ட் போட்டுக்கிட்டேன். டு-டூ லிஸ்ட் எப்பவுமே வந்து ரொம்ப பெருசாக நம்ம நிறைய படிக்கிற மாதிரி போடக்கூடாது. நம்மளோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ இன்னைக்கு நான் வந்து சோஷியல் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இந்த மந்த் ஃபுல்லாகவே என்னுடைய மேஜர் சோஷியல்ங்கிறதுனால கொஞ்சம் ஹையர் கிளாஸ் சோஷியல் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக அதை தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இப்போ வந்து 11th 12th நிறைய விஷயங்கள் நான் படிக்காமலே வச்சிருக்கேன். அந்த கண்டினியூட்டியாக லிங்காக இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குப்தாஸ் வந்து 6th இருக்குன்னா 11th அந்த டாபிக் இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி படிக்கிற மாதிரி விஷயம்லாம் இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் லோயர் கிளாஸஸ் மட்டும் தான் படிச்சிருந்தேன். ஆனால் வந்து லோயர் கிளாஸஸ் காணாது. கண்டிப்பாக வந்து நம்ம 11th 12th படிக்கணும் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து தெரிஞ்சது. அதனால என்னால் இந்த மந்த்துக்குள்ளே எவ்வளோ வந்து 11th 12th கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கேன். அது போக நெக்ஸ்ட் உள்ளது எல்லாத்தையுமே வந்து அக்டோபர் நவம்பரில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளான். இப்போதைக்கு நான் புதுசாக படிக்க வேண்டியதை படிச்சு முடிச்சுட்டு மிச்சம் இருக்க டைமில் வந்து ஆல்ரெடி படிச்சதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத என்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து 11th 12th சோஷியல் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல போடுங்க. இல்லைனா 10th வரைக்கும் மட்டுமே போதுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. பட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண விதத்தில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து 11th 12th இருந்த மாதிரி தான் வருது. சில பேசிக் வந்து நம்ம அதில் கவர் பண்ணாலும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் 11th 12th தான் இருக்குது. 11th 12th எனக்கு புக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால பிரிண்ட் அவுட் போட்டு தான் படிக்கிற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் கில்ட்டும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகும். ஐயோ நம்ம முதல்ல வந்து 11th 12th படிச்சு வச்சிருந்துருக்கலாமோ, நம்ம இப்போ உட்காந்து கஷ்டப்படுறோமே, நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்ட்டும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு தான் போகும். ஆக்சுவலி இந்த மாதிரியான ஸ்டடி ஜேர்னியில் நம்ம லாங் டைம் ஸ்டடி ஜேர்னியில் இருக்கும்போது இந்த கில்ட், கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுறது, டிசிப்ளின் மிஸ் ஆகுறது, இது எல்லாமே அப்போ நமக்கு மிஸ் ஆக தான் செய்யும். இந்த ஸ்டடி டிசிப்ளினை கொஞ்சம் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னாலே நம்ம வந்து நம்மளுடைய கோல் பக்கத்தில் போன மாதிரி தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்மளால கன்சிஸ்டன்ட்டாக உட்கார முடியாது. இதை பற்றி கண்டிப்பாக நான் மோட்டிவேஷனில் லாஸ்ட்டாக பேசுகிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை ஈஸியாக நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம், கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து குப்தாஸோட லெசன் தான். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து சின்ன கிளாஸ் ரீட் பண்ணுறது நமக்கு பெட்டருங்கிறதுனால 6th ஸ்டாண்டர்ட் நான் ரீட் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் ஒரு பொமோடாரோ டைமர் வந்து ஓட வச்சுட்டு நான் படிப்பேன். சின்ன ஷார்ட் இன்டர்வல்ஸில் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன். நான் வந்து 1 hour 2 hour அட் ஸ்ட்ரெச்லாம் உட்காந்து படிச்சிக்க மாட்டேன். எனக்கு ஒரு பேபியும் இருக்குது. அது போக ஒரு 20 to 30 minutes தான் என்னால் இப்போதைக்கு உட்காரவே முடியுது. ஸோ அதுக்கு மேலே என்னால் உட்காந்தேன் அப்படின்னா என்னால் எக்ஸாஸ்ட் ஆகிறதுனால ஒரு சின்ன வாக்கோ இல்லைனா வேறு ஏதாவது குட்டி வேலைகள் செஞ்சுட்டு தான் நான் அடுத்த நேரம் வந்து உட்கார மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி ஒரு சின்ன கிளாக்கோ ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி ஷெடியூலை நீங்களே ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த சின்ன டிப்பை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோன்லேயே கூட நீங்கள் வந்து இந்த பிக் டைமர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், இன்னும் இவ்வளோ தான் படிக்கிறோம், இன்னும் கம்மியாக தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கே நீங்கள் இன்டெரக்டாக வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அந்த 20 நிமிஷமோ அந்த அரை மணி நேரமோ நீங்கள் கட்டாயம் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னா வந்து படிக்கிறதுக்கு டைம் இருந்தாலும் கூட, படிக்கிறதுக்கு புக் இருந்தாலும் கூட படிக்கிறதுக்கு விருப்பம் வர மாட்டேங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஸ்டடி ஜேர்னியில். நான் படிக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனில் நான் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எழுதி படிக்கிறது. எழுதி படிக்கும்போது நம்ம
மசில் மெமரி வந்து அந்த ஆன்சர்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். மேபி நம்ம படிச்சிருந்தாலோ அதை ரிவைஸ் பண்ணாட்டி சில நேரங்களில் நம்ம மசில் மெமரி வந்து நமக்கே அந்த ஆன்சர் வந்து எடுத்து கொடுக்கும். அது போக நம்ம வந்து இப்போ ஒரு வேர்டு 6th லெசனில் வந்து குப்தா அப்படின்னு ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா இதே இது 11th லெசனில் இருந்துச்சு அப்படின்னா இதையும் கண்டிப்பாக ரிலேட் பண்ணி படிக்கணும். இங்கே என்ன ஃபேக்ட் படிச்சிருக்கீங்களோ அங்கே உள்ளது வந்து அது லைட்டாக வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி அது பக்கத்தில் எழுதிக்கோங்க. அப்போ தான் இந்த லெசனை படிக்கும்போது அதை ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், அந்த லெசனை படிக்கும்போது இதை ரிவிஷன் பண்ண மாதிரியே இருக்கும். இன்டர்லேட் பண்ணி படிக்கும்போது அந்த கான்செப்ட் வந்து எப்போவுமே நமக்கு மறக்கவே செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டோ சின்னதாக ஒரு பாயிண்ட் போட்டோ எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா நம்ம இதே மாதிரி எங்கேயோ படித்தோமே என்ன படித்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப குழப்பம். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கே வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிரும். என்னடா நம்ம இவ்வளோ படிச்சு நமக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட என்னோட ஃபர்ஸ்ட் செஷன் வந்து முடியுது. 20 மினிட்ஸ்ல வந்து என்னோட பேஸ் டாபிக் எல்லாமே நல்லா கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் நான் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை விட நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரே மாதிரி படிச்சா போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால MCQs பார்த்து MCQsல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே உள்ள ஆட் பண்ணிக்கிட்டேன். பொதுவாகவே படிக்க பிடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து MCQ அப்ரோச் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்க வந்து மெயினான கொஸ்டின்ஸ் நமக்கு எடுத்து தந்துருவாங்க. அது போக நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி படிக்கும்போது ஆர்வம் வந்து நல்லா இருக்கும். ஒரே மாதிரி எப்பவுமே படிக்காம ஒரு வீடியோ பார்த்து படிக்கிறது, MCQs பார்த்து படிக்கிறது, வேற புக் பார்த்து படிக்கிறது, நோட்ஸ் எடுத்து படிக்கிறது, இந்த மாதிரி படிக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக படிச்சோம் அப்படின்னா நமக்குமே படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து குறையாது. எப்பவுமே ஒரே மாதிரி மொனட்டானஸாக ஒரே புக்கு ஒரே நோட்டுமா கையிலே வச்சு படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு தான் கஷ்டமா இருக்கும். இன்னொன்று படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சு அடுத்து என்னடா மறுபடியும் ஒரே மாதிரி சலிப்பு தட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணி படிக்கக்கூடிய புக்கையே ஒரேடியாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மூட்டை கட்டிட்டு போயிடுவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்டான அப்ரோச் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இந்த ஷெடியூல குப்தாஸ் வந்து ஆல்ரெடி TNPSC இருக்கிறதுனால அதில் உள்ள நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த ஷெடியூல எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. இதோட எனக்கு மார்னிங் ஹிஸ்ட்ரி ஷெடியூல் வந்து முடியுது. இதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஜியோகிராஃபி பார்க்கணும். ஜியோகிராஃபி ஆல்ரெடி ஓரளவுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணிட்டா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நைட் செஷனில் தான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். அது போக நிறைய பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால இனிமேல் நைட் செஷன் தான் கண்டினியூ பண்ணணும். அண்ட் என்னோட நைட் செஷன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு. நைட் வந்து ஜியோகிராஃபி தான் எடுத்துட்டேன். ஜியோகிராஃபி ஆல்ரெடி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்ததுனால ஒரு பென்சில் எடுத்து வச்சுட்டு கடற்கடன் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவுமே படிக்கும்போது ஒன்று ஃபிங்கர் வச்சு ரீட் பண்ணி படிங்க, அல்லாட்டி ஒரு பென்சில் வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. இப்படி படிக்கிறதுனால வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபோக்கஸை விட்டுற மாட்டோம். சில நேரம் பார்த்துட்டே இருப்போம், திடீர்னு கனவு கண்டுட்டு எங்கேயாவது போயிடுவோம். ஆனால் இதே ஒரு ஃபிங்கரையோ ஒரு பென்சிலையோ வச்சு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்ணு வந்து கூர்னிப்பாக அதை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இல்லாட்டி ஒரு ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு 25 rupees தான் வரும். மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் என்ன செய்யுங்க போட்டு வச்சுக்கோங்க. மெயினான பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும்போது தேவையில்ல விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள். அதனால வந்து முக்கியமான விஷயத்தை நம்ம மறுபடியும் பார்க்கறதுனால அது நம்மளோட மெமரியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை வந்து நம்ம எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு முக்கியமான விஷயத்தை அதிகமான ரிவிஷன் கொடுக்கும்போது கட்டாயம் அது ரொம்ப நிறைய ஞாபகமாகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் 2 லெசனை கம்பைன் பண்ணி படிக்கிறதுனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்கே உள்ளது அங்கேயும் அங்கே உள்ளது எங்கேயுமே ரிலேட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டேன். அண்ட் ஃபைனலி அட் த எண்ட் ஆஃப் த டே ஜியோகிராஃபி முடிக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆச்சு. மார்னிங் ஹிஸ்ட்ரி ஒரு 2 hours, ஜியோகிராஃபி ஒரு 2 hours, டோட்டல் நான் எனக்கு படிச்ச டைம் வந்து ஒரு 4 hours. பட் இது காணவே காணாது. இன்னும் எக்ஸாமுக்கு 48 days தான் இருக்குங்கிற பட்சத்தில் இதை விடையும் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஹவுஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க, வீட்டில் வச்சே படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டைமை வந்து நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒரு டைமர் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தான் நம்ம வந்து எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். டைமை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுடைய டைம் டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது போக நான் இன்னைக்கு என்னெல்லாம் முடிச்சேங்கிறத டிக் பண்ணிட்டு நான் இன்னும் என்னெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சேன். நாளைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முதல் நாள் நைட்டே வந்து நம்ம ஷெடியூல் பண்ணி வச்சிட்டோம்னா பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிடும். நம்ம காலையில் எழுந்தினா என்ன படிக்கணுங்கிறத மட்டும் தான் எடுத்து கடற்கடன் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன படிக்கணுங்கிறதையும் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு படிங்க. அண்ட் நான் இப்போ கரண்ட்டாக 11th 12th படிக்கிறதுனால அதியமான் இன்ஸ்டியூட்டோட டைம் டேபிள் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களே ஒரு வீடியோக்கு கீழே வந்து அவங்க PDF வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. 11th 12th படிக்கிறதுக்கு வந்து கண்டினியூட்டியாக எந்தெந்த லெசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு PDF கொடுத்துருந்தாங்க. அந்த PDF தான் டவுன்லோட் பண்ணி நானாவே ஹார்ட் காப்பிக்கு ஒரு பிரிண்ட் போட்டு அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனே தவிர எனக்கு பர்சனலாக இந்த டைம் டேபிள் நான் ஃபாலோ பண்ணல. அண்ட் இந்த டைம் டேபிள் இந்த மாதத்துக்குள்ள முடிச்சா மட்டும்தான் என்னால் நான் பிளான் பண்ணியிருக்க மாதிரி ரிவிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதனால நான் வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த டேட்டுக்குள்ளலாம் எவ்வளோ படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நானே ஒரு கால்குலேஷன் பென்சில் வச்சு போட்டுக்கிட்டேன். சண்டே வந்து மேக்ஸிமம் ரிவிஷனுக்கு வந்து நான் செட் பண்ணியிருந்தேன். ஒரு வீக் படிச்சதை கண்டிப்பாக திருப்பி பார்க்கறதுக்கு சண்டே தான் கரெக்டான டைம் சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி என்னோட டே நான் நினைச்ச மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து டெட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய மேஜரான 3 மிஸ்டேக்ஸ். இது வந்து யூசுவலாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே பொருந்தும். முக்கியமான முதல் விஷயம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணாமல் இருக்கிறது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருங்கிறது நம்ம கையில் இருக்கக்கூடிய கரண்ட் கொஸ்டின் பேப்பர் மாதிரி. ஸோ நம்ம வந்து நமக்கு கையில் வந்து அவங்களே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணாமல் நம்ம போகிறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை அனலைஸ் பண்ணி எதில் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, எதில் வந்து வெயிட்டேஜ் கம்மியாக கொடுத்துருக்காங்க, நம்ம எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து எதை படிக்கணும் அதை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து கிராமர் தான் வெயிட்டேஜ். அதை தவிர நம்ம எல்லா போயமும் உட்காந்து மெமரி பண்ணிட்டு எல்லா ப்ரோஸும் உட்காந்து கதை கேட்டுட்டு எல்லா சப்ளிமெண்ட்ரியும் உட்காந்து பார்த்துட்டு எதை கிராமர் வெயிட்டேஜோ அதை நம்ம ஒழுங்காக படிக்காம சரி கிராமர் எனக்கு வராது அதனால நான் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னா எக்ஸாமில் போனாலும் நமக்கு அதே ஃப்ளாப் தான் அடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா மட்டும்தான் நம்ம எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல படிக்கணும், எந்தெந்த விஷயங்களை அப்ரோச் பண்ணணுங்கிறதே தெரியும். இது வந்து அதோட எல்லாத்துக்குமே பொருந்தும். சைக்காலஜி
சைக்காலஜி, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ் மேஜர் சயின்ஸ் இருந்தானா அது, அண்ட் சோஷியல்னா சோஷியல். முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம கையில் வந்து இப்போ புதுவான டெட் கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் மேஜரான மிஸ்டேக் என்ன அப்படின்னா, டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டையும் ஈஸியான சப்ஜெக்டையும் பேலன்ஸ் பண்ணி படிக்காம இருக்கிறது. சிலர் டஃபான சப்ஜெக்ட்டுக்கே அதிகமான டைம் கொடுத்துட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை கண்டுக்காமலே விட்டுருவாங்க. சிலர் ஈஸியான விஷயத்துக்கே வந்து அதிகமான டைம் கொடுத்து டஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே படிக்காமலே விட்டுருவாங்க. அதனால எப்பவுமே ரெண்டுத்துக்குமே ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணி படிக்கிறது நமக்கு நல்லது. இப்போ எனக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டம் அப்படின்னா சோஷியல் அண்ட் தமிழ் கஷ்டம். அதனால நான் அதை மட்டுமே வச்சுட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸை படிக்காமலாம் இருக்கக்கூடாது. நான் ரெண்டுத்துலையுமே அனலைஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு ஸ்கெடியூல் பண்ணணும். நீங்களும் அதை மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் ரெடி பண்ணிக்கோங்க. தேர்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா வின் பண்ண ஆஸ்பிரன்ஸும் பேசுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். ரிவிஷன் இல்லைனா ஒன்றுமே கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன தான் படித்தாலும் எத்தனை தடவை புது கான்செப்டை படித்தாலும் மறுபடியும் படிச்சது திருப்பி படித்தா மட்டும்தான் நமக்கு அது மைண்ட்லேயே இருக்கும். அதனால ரிவிஷன் தோ இட் இஸ் டிஃபிகல்ட் கண்டிப்பாக நம்ம பண்ணவே செய்யணும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காட்டுப்பாதையில் நடந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நடந்து போகும்போது நம்மளுடைய கால் தட அதில் பதிஞ்சு வழி ஆகிருமா? ஆகாது. எத்தனை தடவை மறுபடி நடக்கிறோமோ அப்போ தான் அதில் ஒரு பாதையே உருவாகும். அதே மாதிரி தான் எத்தனை தடவை மறுபடி நம்ம ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுவோம் அப்போ தான் நம்ம மைண்டுக்குள்ள அதுவும் ஷார்ப்பாக நல்ல கிராஸ்ப் ஆகும். நம்மளால எடுத்தோடனே ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்டான சைக்காலஜி டாபிக்ஸ்லாம் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எனக்கு முக்கியமாக பட்ட டாபிக்ஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக கண்டிப்பாக தியரி இருந்துச்சுன்னா தியரியை தயவு செய்து ஸ்கிப் பண்ணவே செய்யாதீங்க. அதில் உள்ள டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. பியாஜெட்டில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, கோல்பர்கில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, எரிக்சனில் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, அப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா என்ன அனிமல் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்ரண்ட் கண்டிஷனிங்னா என்ன அனிமல் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கெஃபோல்டிங்னா என்ன, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்னா என்ன. ஸோ இந்த மாதிரி மேஜர் கான்செப்ட் அப்போ மேஷ்ல வந்து எத்தனை டைப்ஸாக வந்து அவருடைய தியரியை கிளாசிஃபை பண்ணியிருக்காரு, ஹைரார்கி எப்படி வந்திருக்குது அப்படிங்கிற மேஜரான விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். இதெல்லாம் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸா, தியரியிலிருந்து வந்து வித்தியாசமான கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே எழுதியிருக்கக்கூடியதை நம்ம லட்டு மாதிரி மார்க் எடுத்துட்டு வந்துடலாம். அண்ட் இது போக கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸும் வந்து எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் பேப்பர்ஸில் இருக்கும். அது வந்து நம்ம அங்கே வச்சு திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். இது ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். வித் ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அதனால ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே நம்மளால சைக்காலஜி எவ்வளோ போட முடியும் அப்படிங்கிறதுக்குள்ள உத்தேசத்துக்குள்ள நீங்கள் வந்துடலாம். ஸோ சைக்காலஜியை பொறுத்தளவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தியரிஸை விடாதீங்க. தியரிஸில் உள்ள கான்செப்ட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டே சைக்காலஜியை படிங்க. சைக்காலஜியை தயவு செய்து விட்டுறாதீங்க. எந்தெந்த ஒரு மார்க்குமே நமக்கு வந்து கண்டிப்பாக முக்கியம் தான். அதனால எந்த சப்ஜெக்டையுமே ஒமிட் பண்ணாதீங்க. அண்ட் லாஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் மோட்டிவேஷன் ஃபார் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி தான் வந்து நம்மளுடைய சக்ஸஸுக்கான டெஃபினிஷன் மாதிரி. டிசிப்ளின்டான கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில். இதை எப்படி நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பிரித்து படிங்க. ஒரே நேரத்தில் புஷ் பண்ணி உங்களால் படிக்க முடியலன்னா கூட குட்டி சங்ஸாக பிரித்து படிங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் வச்சுக்கோங்க. இந்த 2 hours நான் டெய்லி படிக்கிற டைம், இந்த 5 hours நான் டெய்லி படிக்கிற டைம்னு உங்களுக்கு ஃபிக்ஸடாக ஒரு ஸ்டடி ஷெட்யூல்குள்ளேயோ ஸ்டடி ரொட்டீன்குள்ளேயோ நீங்கள் வாங்க. ஒரு குட்டி டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். நீங்களே உங்களை மனசுக்குள்ள நல்லா என்கரேஜ் பண்ணிக்கோங்க. இல்லைனா குட்டி வின்ஸ் மாதிரியான ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றது, ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறது, இந்த மாதிரி நீங்களே உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம், நம்ம வந்து அடுத்தது படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எனர்ஜியை உங்களுக்கே கொடுக்கும். இது போக நீங்களே ஒரு சின்ன ஸ்டடி ட்ராக்கர் மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டு-டூ லிஸ்ட்டில் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதை டிக் போடும்போதே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட கன்சிஸ்டன்சியை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்த மாதிரி ஆரம்பிக்கும். பட் நீங்கள் கொஞ்சமாக பில்ட் பண்ண அது ஸ்டடி ரொட்டீனுக்குள்ள நீங்கள் வரலனாலே ஒரு கில்ட் வர மாதிரி ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு எப்போவுமே முயற்சி பண்ணி தோத்தோம் தான் இருக்கணுமே தவிர முயற்சியே பண்ணாமல் தோத்தோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் இதில் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ வெரி குட் டே.